Hello friends, welcome to Joe's Tamil Health and Beauty. தினமுமே குளிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் மட்டுமே இத பயன்படுத்திட்டு வந்து பாருங்க. உங்களுடைய உடல் முழுவதுமே அந்த அளவுக்கு நல்ல பளபளப்பாகவும் வெள்ளையாகவும் க்ளோவா மாறி இருக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு இயற்கையான ஹோம் ரெமெடி பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த டிப்ஸ் குழந்தைகள், ஆண்கள், பெண்கள் எல்லாரும் வந்து பயன்படுத்தலாம். நீங்க ஏற்கனவே நிறைய டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணிருப்பீங்க. ஆனா எனக்காக ஒரே ஒரு முறை மட்டும் இந்த டிப்ஸை நீங்க ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா சொல்றேன், ஒரு முறை நீங்க பயன்படுத்தினாலே நிச்சயமா அதை கண்டினியூவா நீங்க அதை பயன்படுத்தணும்ன்ற ஒரு எண்ணம் வரும் உங்களுக்கு. ஏன்னா முதல் டைம்ல நீங்க பயன்படுத்தும் போதே உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெட்டரான ரிசல்ட் கிடைச்சிருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய சருமம் வந்து நல்ல பளபளப்பாகவும் க்ளோவாகவும் மாறி இருக்கிறது உங்களால ஃபீல் பண்ண முடியும். நான் இன்னைக்கு நம்முடைய சமையலறையில் இருக்கக்கூடிய மசாலா பொருட்கள் தான் எடுத்திருக்கேன். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா கசகசா. இது ஆங்கிலத்தில் பாப்பி சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய சருமத்துக்கு வந்து தடவும் போது பார்த்தீங்கன்னா நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த அடர்ந்த கருமிகளை நீக்கிட்டு சருமத்தை நல்ல நேச்சுரலாகவே நல்ல ஒரு வெண்மை நிறமாக மாற்றக்கூடிய அனைத்து தன்மையுமே இதில் இருக்குது. இதை இப்போ எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். ஈரம் இல்லாத மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா, அதாவது பாப்பி சீட்ஸ் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் அரைச்சி வச்சுக்கலாம். 3 பங்கு இது எடுத்துக்கங்க நீங்கள். அடுத்ததான் 2 பங்கு அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்க்குறேன். அடுத்ததான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரலாம், அரிசி மாவும் அதுக்கப்புறம் கடலை மாவும் இந்த இடத்துல நீங்கள் பயன்படுத்திக்கலாமான்னு கேட்கலாம். ரெண்டுத்தையும் அந்த மாதிரி பயன்படுத்துறதை விட இந்த மாதிரி நேரடி பொருட்களாக சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் இருக்கும். அதே சமயத்தில் இது வந்து ரொம்ப நைஸான பவுடராக நம்ம அரைக்க போகிறது கிடையாது. கொஞ்சம் நொறுநொறுப்பு இருக்கிற மாதிரி அரைக்க போகிறோம். இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, கொஞ்சம் நொறுநொறுப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ இந்த மாதிரி இந்த பவுடரை நீங்கள் குறிப்பாக குழந்தைங்களுக்கு பயன்படுத்த போகிறீங்கன்னா வேணும்னா இது கூட ரோஜா இதழ்களை, அதாவது காய்ந்த ரோஜா இதழ்களை வந்து நீங்கள் இது கூட சேர்த்து அரைச்சிட்டு பயன்படுத்துனீங்கன்னா குழந்தைகளுடைய சருமம் வந்து இன்னும் நல்ல ஒரு மிருதுவாக மாற ஆரம்பிக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெளியிலே நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கோங்க. 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. அடுத்ததாக இது 2 மெத்தடில் பயன்படுத்தலாம். ஒன்று உடல் முழுவதுமே தேய்ச்சி குளிக்கலாம், இல்லைன்னா ஒரு ஃபேஸ் பேக்காக கூட பயன்படுத்தலாம். அப்புறம் இன்னொரு சந்தேகம் வரும், இதை போடும்போது சோப்பு போட்டு குளிக்கலாமான்ற ஒரு சந்தேகம் வரும். 2 மெத்தடில் பண்ணலாம். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சோப்பு போட்டு குளிச்சாதான் ஒரு திருப்தி இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க சோப்பு போட்டு குளிச்சதுக்கப்புறம் இது நீங்கள் உங்களுடைய உடல் முழுவதுமே தடவி தேய்ச்சி குளிச்சுடுங்க. அதுக்கப்புறம் நார்மல் தண்ணி கொண்டு வாஷ் பண்ணுங்கள். சோப்பு எதுவும் பயன்படுத்தாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல போனோம் அப்படின்னா எப்பவுமே சோப்போட இந்த பவுடரை பயன்படுத்துறதை விட வாரத்தில் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 3 முறை சோப்பை பயன்படுத்தியும் ஒரு 4 முறை இந்த பவுடரை தனியாக பயன்படுத்தி நீங்கள் தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய சருமம் எப்பவுமே பளபளப்பாக இருக்கும். இது வந்து 1லேருந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கூட நீங்கள் எடுத்துக்கங்க. அடுத்ததாக ஒரு ஃப்ரெஷ்ஷான தயிரை எடுத்துக்கங்க. எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புளிச்ச தயிர் பயன்படுத்தாதீங்க, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான தயிராக பயன்படுத்துங்க. எண்ணெய் பசை சருமம், ட்ரை ஸ்கின் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தயிர் வந்து சேர்த்து பயன்படுத்துங்க. உங்களுடைய சருமம் ரொம்பவே பளபளப்பாக க்ளோவாக மாற ஆரம்பிச்சிடும். ஏன்னா தயிரில் இயற்கையாகவே லாக்டிக் ஆசிட் என்ற ஒரு பாக்டீரியா இருக்குது. அந்த பாக்டீரியா நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஸ்கின்னை நேச்சுரலாகவே வெள்ளையாக வைக்கிறதுக்கு பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய ஜெர்ம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கிருமிகளை நீக்கிறதுக்கும் இந்த தயிர் வந்து பயன்படுது. இதை வந்து நான் என்னுடைய கைகளில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த நொறுநொறுப்பு நல்லா தெரியுது பாருங்கள். அந்த நொறுநொறுப்பு வரும்போது நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு அந்த கருமைகள் எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு உங்களுடைய சருமம் நல்லா பளபளப்பாகவும் வெள்ளையாகவும் அழகாக மாற ஆரம்பிக்கும். தேய்ச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி விட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. இதுவே நீங்கள் ஒரு ஃபேஸ் பேக்காக போடுறீங்க அப்படின்னா முகம் மற்றும் கழுத்து பகுதியெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மல் தண்ணி கொண்டு வாஷ் பண்ணிடுங்க. முக்கியமாக தொடை இடுக்குகளில் இருக்கக்கூடிய கருமைகள், முட்டிகளில் இருக்கக்கூடிய கருமைகள்லாம் நல்லா வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள். நீங்கள் இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதே நல்ல ஒரு பெட்டரான ரிசல்ட் கிடைக்கிறத ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் அதோட விட்டுறாதீங்க. தொடர்ந்து அட்லீஸ்ட் ஒரு வாரம், 10 நாள், இல்லைன்னா 20 நாளைக்கு கூட தொடர்ந்து ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது பர்மனெண்ட்டாகவே உங்களுடைய ஸ்கின் வந்து நல்லா ஒயிட்டாக மாற ஆரம்பிச்சிருக்கும். இதை நீங்கள் உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தலாம். ஏன்னா எந்த விதமான சரும அலர்ஜியும் உங்களுக்கு வராது. ஸ்கின் ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக மாறி இருக்கும். இப்போ பாருங்கள் என் கை எந்த அளவுக்கு இந்த கைக்கும் இந்த கைக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள். நல்லா க்ளோவாக மாறி இருக்க பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.